இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ஏய், நீ பாட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துற. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளையா போயிட்டீங்க. வெளிய வச்சு பேசினா அசிங்கப்பட்டுருவீங்க. அப்புறம் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறதும் போய் நடு ரோட்டுக்கு போயிருவீங்க. அதான் உங்களை தனியா பார்த்து பேச வந்தேன். ஏய், என்ன யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. எவ்வளவு திமிரு இருந்தா என் பின்னாடியே வந்து கதவை சாத்துவ? அவளை உன்னெல்லாம் அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும். போனா போது பொழைச்சு போட்டுன்னு உன்னை உயிரோட விட்டேன் பாரு. அதான் எதுவும் பேசுவ, இன்னுமே பேசுவ. என்ன திமிரா? இந்த மாதிரியான குடும்பத்துல இருந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணி பொழப்பு நடத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய், பாவம் காவேரி அக்கா, உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. இங்க பாருங்க, அது எங்க அம்மாவோட வளையல். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அதைத்தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு என் வளையல் வேணும். காவேரி அக்காக்கு நீங்க வேற வளையல வாங்கி கொடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன மேடம் ஆர்டர்லாம் போடுறீங்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அது யாரோட வளையலா இருந்தாலும் சரி, அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, எனக்கு என் வளையல் வேணும். இல்லனா நான் என்ன பண்ண? என்ன என்ன இல்லனா இல்லனா என்ன இல்லனா என்னடி? என்ன பண்ணுவ? போனா போதுன்னு விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. என்ன பத்தின விஷயத்தை இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையாவது மூச்சு விட்ட அவ்வளவுதான். எனக்கு என் அம்மாவோட வளையல் வேணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. என்ன பத்தின விஷயத்தை இந்த குடும்பத்துல யாருக்கிட்டையாவது சொன்ன, நீ உயிரோட இருக்கிற கடைசி நாள் அதுதான். உன்னை கொன்னு புதைச்சிருவேன். இல்ல எப்படி எப்படி அந்த வளையல் என்னோடது குடு குடுன்னு கேக்குறியே? அந்த வளையல வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற பாக்குறியா? அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. உன்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. இல்ல உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்களா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் என் அம்மாவோட வளையல உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். மயிலே, யார்தான் இந்த வேலையை பார்த்தது? ஒன்னதானே கேக்குறேன், யார் இந்த விளக்கை ஏத்துனா? ஒவ்வொரு வருஷமும் இந்த விளக்க இந்த வீட்டோட மருமக, அதாவது நான் மட்டும்தான் ஏத்திட்டு வந்தேன். இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீயோட கையால இந்த நோன்பு நேரத்துல இந்த விளக்க ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன். இத யாரோ வழக்கத்தை மாத்தி நம்ம குடும்பத்தோட சொத்தாவும் கௌரவமாவும் நினைக்கிற இந்த வம்சாவழி விளக்க ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த விளக்க யார் ஏத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, இத யார் ஏத்துனது? எதுக்காக இப்படி பண்ணீங்க? மா, எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க? இந்த வேலையை பார்த்தது இதோ நிக்கிறாளே, அவளாதான் இருக்கும். காஞ்சனா, அவ இந்த வீட்டுக்கு அம்பிகாவை பாத்துக்க வந்திருக்கா. அவ எப்படி இந்த விளக்க ஏத்தி இருப்பா? அவள்லாம் இல்ல. இப்ப இத யார் ஏத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. நாம தானே விளக்கு ஏத்தணும். இந்த விளக்கு பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. சரி, பண்டிகை நாள் அன்னைக்கு பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தாம இருக்கேன்னு நான் ஏதோ தெரியாம விளக்கு ஏத்திட்டேனே. ஐயோ! ஏய், என்னடி திரு திருன்னு முழிக்கிற? நீதான் ஏத்துனியா? ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்?
நீதான் இந்த விளக்கு ஏத்துனியா? அவ ஏத்திருக்க மாட்டாமா. இல்லக்கா, நான் தான் ஏத்துனேன். என்ன சொன்ன? நீ ஏத்துனியா? ஆமா பாட்டி, தெரியாம ஏத்திட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டோட மருமக ஏத்த வேண்டிய வம்சாவழி விளக்க நீ ஏத்திருப்ப. உனக்கு என்ன இந்த வீட்டு மருமகன்னு நினைப்பா? இந்த விளக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது காலங்காலமா இருக்கிற இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. அம்மா, மகாக்கு தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா இந்த விளக்க ஏத்தி இருக்க மாட்டாமா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. காவேரி, நீ பேசாம இரு. இவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. இவ நல்லா தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்திருக்கா. இவ யாரு, எப்பேற்பட்டவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளுக்காகலாம் பேசாத. வேலைக்காரி வேலைக்காரியோட வேலை மட்டும் தான் பாக்கணும். எச்ச பாத்திரம் கழுவுறது, சமையல் வேலை செய்யறது, இது மட்டும் தான் உன் வேலை. அதை விட்டுட்டு பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்துறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? போதும், நிறுத்துறீங்களா? ஆள் அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு சாதாரண விளக்கு தானே. இந்த விளக்க யார் ஏத்துனாலும் எரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு யார் இந்த விளக்கு ஏத்துனாலும் நல்லதுதான் நடக்கும். மகா மனசுல என்ன நினைச்சு ஏத்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க திவ்யாக்கா இந்த குடும்பத்தோட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஏத்திருப்பா. என்ன மகா, அப்படிதானே? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இதுக்கு என்ன தகுதி வேண்டி இருக்கு? மனசார இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே தகுதி வந்துரும். யாரு வேணாலும் விளக்கு ஏத்தலாம். அப்படி பார்த்தா மகா இந்த விளக்கு ஏத்துறதுல எந்த தப்புமே இல்ல. ஸ்ரீ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. சும்மா விவரம் புரியாம பேசிட்டு இருக்காத. அதான் பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இதுக்கப்புறமும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உனக்கு புரியல? மத்த விளக்கு ஏத்துற மாதிரி கிடையாது இந்த விளக்கு ஏத்துறது. இந்த விளக்கு இந்த குடும்பத்தோட அடையாளம். அது மட்டும் இல்ல, இந்த விளக்க இந்த குடும்பத்தோட மருமகளை தவிர வேற யாரும் ஏத்தக்கூடாது. அத மீறி ஏத்துனா இந்த வீட்டோட ஆம்பளைங்களோட உயிரே ஆபத்துல போய் முடியும். இன்னும் சொல்ல போனா, ஏத்துன அன்னைக்கே கூட குடும்பத்துல யாருக்காவது விபரீதம் நடக்கும்.